18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, காலையிலேருந்து ஒரு முக்கியமான நல்ல சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்க போகுது என் செல்வமே. எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு ஏங்கி காத்திருந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்காகவே நல்லது செய்ய நான் வந்துட்டேன். நீ என் முன்னால் வந்து மண்டியிட்டு அழுகும்போது என் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு உனக்கு தெரியாது. இதோ இப்போது கூட உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு உனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கேன். இப்போது கூட நீ கண்ணீர் சிந்தக்கூடாது என் செல்வமே. கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா பாவங்களையும் கர்ம வினைகளையும் கரைச்சி தகர்த்து அடித்து நொறுக்கி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு வரும்படி நான் செய்வேன். இந்த கருப்பசாமி வாக்கு கொடுத்தா நான் ஒருபோதுமே மீற மாட்டேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையில் நிலையாக நிலை பெற்று நின்று உன்னை சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்கும். நான் சொல்கிற ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முன்கோபத்தால் அவசரப்பட்டு எதையாவது எங்கேயாவது பேசிவிடாதே என் செல்வமே. நீ கோபப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் முதல்ல வாக்குவாதத்தில் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் நீ அடிக்கடி வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசிடுற. முதல்ல வாக்குவாதத்தில் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையாகி அது உன்னை நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும். அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக கையாள கற்றுக்கோன்னு சொல்கிறேன். எந்த கவலையாக இருந்தாலும் அதை நினச்சி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இந்த கருப்பசாமி என்கிட்ட விட்டுடு. நான் உனக்கு நிச்சயமாக ஆறுதல் தருவேன். அதை விட்டுட்டு நடந்ததையே நினச்சி நீ கண்ணீர் விடுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ உன் உடல் ஆரோக்கியம்தான் கெட்டு போகும். உன்கிட்ட வந்து சேர வேண்டிய உனக்கான பணமும் உன் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் சொத்து சுகமும் எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும். அது வரைக்கும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கிக்காம பொறுமையையும் அன்பையும் உனக்கான பாதுகாப்பு கவசமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய தயாராக இரு. உன்னுடைய அறிவுதான் விலைமதிப்பற்ற செல்வமாக இருக்கு. உன்னுடைய பொறுமைதான் உனக்கான பலமான ஆயுதமாக இருக்கு. நீ பேசக்கூடிய உண்மைதான் உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். எப்போதுமே அறிவுள்ள பிள்ளையாக, உண்மையை பேசக்கூடிய பிள்ளையாக, பொறுமை கொண்ட பிள்ளையாக நீ இருந்திடு என் செல்வமே. யாருக்கிட்ட எப்போவுமே எதையுமே எதிர்பார்க்காத. ஏன்னா எப்போ ஒரு இடத்துல நீ எதையாவது எதிர்பார்க்குறியோ அப்போதே அது உனக்கு வலியையும் ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக மாறிடும். யார் என்ன சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்களோ, யார் எதை உன்னுடைய குறையாக சொல்கிறாங்களோ அந்த குறையவே உனக்கென ஆயுதமாக மாற்றிக்கிட்டு அதன் மூலமாக நீ வாழ்க்கையில் உயர்ந்து காட்டு. ஏன்னா அடுத்தவங்க பார்வைக்கா தப்பாக தெரிகிற விஷயம் நிஜமாவே தப்பு கிடையாது. அவங்க உன்னை எதை வச்சு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ அதை வச்சே நீ சரியான ஆள், திறமையான ஆள், புத்திசாலியான ஆள்னு நிரூபித்து காட்டலாம் என் செல்வமே. உன் தகுதியையும் திறமையையும் நீ உயர்த்திக்கிட்டே இருந்தீனா ஒரு நாள் உருளாட்டி ஒரு நாள் உன்னை விட்டு விலகுனவங்க அதுக்காக வருத்தப்பட்டு உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை கூட இந்த கருப்பசாமி நான் உருவாக்குவேன். காலம் மாறும் காலம் மாறும்னு கற்பனையிலே காத்துக்கிட்டு இருக்காத. நீ முயற்சி செய்யாமல் எதுவுமே மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ நினைச்சபடி மாத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செய்ய ஆரம்பியேன் செல்வமே. சில பேருக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன்னை கடவுள் போல போற்றி பாராட்டி பேசுவாங்க. காரியம் முடிஞ்சிருச்சுன்னா தூக்கி எறியக்கூடிய அற்பமாக உன்னை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி அடுத்தவங்க தூக்கி எறிவதற்கு முன்பாகவே ஒதுங்கி நிற்கக்கூடிய ஆளாக நீ இருந்துடு. எப்போவுமே எந்த விஷயத்தையுமே எல்லாமே நான் தான், எல்லாமே என்னுடையது, எனக்கானதுன்னு நினைக்காதே என் செல்வமே. எப்போவுமே நீ கோபப்பட்டு முகத்தை திருப்பிக்கிட்டாலும், சில பேர்கிட்ட அடிக்கடி சண்டை போட்டாலும், முறைச்சிக்கிட்டு பேசினாலுமே கூட உன் மனசு ஒரு குழந்தைத்தனமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னை எல்லாராலையும் முழுவதுமாக புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத நீ உணர்ந்து கொண்டு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதன்படி நடந்து கொள்ள பழகு. என்னையே தஞ்சமென நம்பி வாழும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்துவேன். கையில் இருக்கிற எதையும் ரொம்ப சாதாரணமாக நினைக்காத. உனக்கு எது தேவை, எப்போ தேவைன்னு பார்த்து பார்த்து உனக்கானதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க நான் கூடிய சீக்கிரம் கை நிறைய உனக்கு அள்ளி கொடுப்பேன். என்னை மனசார நினச்சிக்கிட்டு
கருப்பசாமி துணைன்னு நீ எவ்வளோ வருத்தத்தோட சொல்றியோ அந்த அழுகுரல் எனக்கு கேட்குது. நிச்சயமா உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி உனக்கான நேரத்தை நான் உருவாக்குறேன். நீ எதையெல்லாம் என்கிட்ட மன்றாடி கெஞ்சி கேட்டு பணிஞ்சு வணங்கி நிற்கிறியோ அது எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும்படி செய்வேன். இனிமேதான் பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகுது என் செல்வமே. என்னுடைய இருக்கரம் கொண்டு உன்னை தாங்கி பிடிக்க தயாராக நான் காத்திருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இனிமே பல மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த கருப்பசாமி உனக்கு ஆதரவாக உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி உன் பக்கத்திலேயே இருக்க வைக்கிறேன். உன்னை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் உன் வாழ்க்கையை அழிக்க எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் அவங்க கண்ணு முன்னால் உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் இருக்கேன். உன்னை தூக்கி நிறுத்தி கொள்ளவும் வெற்றி பெற்று ஜெயிச்சு காட்டவும் நீ தயாராக இருந்து விடு என் செல்வமே. நீ கீழே விழுந்தினா சந்தோஷப்படுறதுக்கு பல பேர் இருப்பாங்க. ஆனால் நீ உயர்ந்து நிற்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியசாலியாக புத்திசாலியாக நீ இருந்தீனா உன் வெற்றிக்கு பதிலாக நான் இருப்பேன். தோல்வியை கண்டு பயந்து ஓடாதே. உன்னுடைய நம்பிக்கை உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். யாரை பார்த்தும் அவங்கள போல நம்ம வாழ்க்கை இல்லையேன்னு பொறாமப்படாத, ஏங்காத, பேராசைப்படாதே. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு நீ அழுது புலம்பவும் அவசியமில்லை. ஏன்னா உனக்காக நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இல்லாத விஷயத்தையும் கிடைக்காத விஷயத்தையும் நினச்சி ஏங்குவது வாழ்க்கை கிடையாது. என்ன கிடைச்சிருக்கோ வாழ்க்கையில் என்ன அமைஞ்சிருக்கோ அதை வச்சுக்கிட்டு அனுசரித்து அதை கையாளும் விதத்தில்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன். நீ எப்போதும் உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு இருக்க கற்றுக்கோ. நிச்சயமாக உனக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். ராஜ அலங்காரத்தோட கம்பீரமாக உனக்கு காட்சி தர இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? எல்லா நலன்களும் கிடைக்க பெற்று உன் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறதான் போது. நீ எதிர்பார்க்காத வகையில் உன் வேண்டுதல்கள் எல்லாமே மிக சுலபமா சீக்கிரமாக நிறைவேறதான் போகுது. உனக்குன்னு இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நான் ஆக்க போகிறேன். நீ எத்தனை முறை ஏமாற்றப்பட்டாலும் யார் உனக்கு எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றவோ யாருக்கும் கெடுதல் செய்யவோ வேண்டாம் என் செல்வமே. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பதற்கான நேரம் வரும். எப்போதும் இந்த கருப்பசாமி எது சரி எது நியாயங்கிறத சரியாக செய்பவனாகத்தான் இருக்கேன். நீயும் அதே போல யார் உன்னை போற்றினாலும் தூற்றினாலும் சரியான நாளாக சரியான விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய திறமைசாலியாக இருந்துடு. அடுத்தவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறதுனால உன் வாழ்க்கை உயரப்போவதும் இல்லை. அடுத்தவங்க உன்னை இகழ்ந்து தாழ்ந்து பேசுறதுனால நீ ஒருபோதும் தாழ்ந்து போக போறதும் இல்லை. நீ யாரு, நீ எப்படின்னு உனக்கு தெரியும் அல்லவா? எப்போதுமே நீதாங்கிறத உன் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை பயணம் மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில உறுதியாக நிலைக்கும்னு சொல்ல முடியாது. நீ எப்படின்றத நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ என் செல்வமே. உன் கூட விருப்பம் பிறந்தவங்களும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் யார் உனக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் நீ எப்போதும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையாக அமைதியாக புத்திசாலியை போல நடக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். சில பேருக்கு எந்த நேரத்தில் என்ன பேசணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும், பேசாமல் பொறுமையாக இருக்கணும்னு தெரியறதில்ல. அப்படிதானே நீயும் தவறு நடந்து கொண்டு சில பிரச்சனைகளுக்குள்ள மாட்டிக்கிற. அதிகப்படியான உனது பேச்சு தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. கோபம் வரக்கூடிய சமயங்களில் வாயை திறக்காம அமைதியாக இரு. தேவையற்றதை பேசி பிரச்சனைகளை அதிகமாக்கிக்காம கோபத்தில் என்ன பேசுகிறோன்னு மறந்து உன் இஷ்டத்துக்கு பேசாமல் கோபத்தை கொஞ்ச நேரம் தனிய விட்டு அப்புறமா இதுதான் நடந்தது, நீங்கள் செஞ்சது தப்பு, இது இப்படின்னு சரியோ தவறோ அதற்கு பிறகு அதை பற்றி விளக்கமாக பேசுவதுதான் சரியாக இருக்கும்.
இப்படி நீ செஞ்சினா உன் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் நிச்சயமாக உயரும். கோபமாக இருக்கும் சமயங்கள்ல பேச்சை தவிர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே. நீ பேசக்கூடிய பேச்சை நீதான் நிர்வகிக்க தெரியணும். பேச்சு நிர்வாகம்தான் வாழ்க்கைக்கான நிர்வாகம். நீ கவனமாக சிந்திச்சு பேசினாலே வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளிலும் நீ பெருசாக மாட்டிக்க மாட்ட. இந்த கருப்பசாமி நானும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன்.